தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பாக மாநில தலைவர் பேசுகிறேன். ஒரு நாட்டை பாதுகாப்பது இராணுவத்துறை, ஒரு மாநிலத்தை பாதுகாப்பது காவல்துறை, ஒரு பள்ளி மாணவனை பாதுகாப்பது உடற்கல்வித்துறை. அப்படிப்பட்ட உடற்கல்வித்துறைக்கு தற்போது ஒரு சமூக அநீதி இழைக்கப்பட்டது. அதாவது அரசாணை 150 வெளியிட்டு ஏற்கனவே 250 மாணவர்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் நிலையை மாற்றி தற்போது 700 மாணவர்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் கொண்டு வந்தால் உண்மையிலே ஒட்டுமொத்த பள்ளி அதில் பணிபுரியும் ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், அதில் பள்ளி மாணவர்களுடைய ஒழுக்கம், அவருடைய விளையாட்டு, அவருடைய உடல்நலம், அப்புறம் அதில் மனநலம், அது இல்லாமல் மாணவர்களை போதைப்படுத்தி அடிமையாக கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்போது வந்துள்ள அரசாணை 700 வைத்துவிட்டால் உண்மையிலேயே மாணவர் சமுதாயத்தை அழிப்பதற்கு அரசு ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இன்றைக்கி ஓடோடி வந்திருக்கிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5777 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றன. அதில் 4571 உடற்கல்வி ஆசிரியர் பணிகள் தான் இருக்கிறது. அதில் 93 உடற்கல்வி இயக்குநர் நிலை 2 தான் இருக்கிறது. அதில் 406 உடற்கல்வி இயக்குநர் 1 தான் இருக்கிறது. இப்போ காலியாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்தையும் இப்போ இறந்தவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, அந்த மாதிரி பணியிடத்தெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஒரு 2000 பணியிடத்தை அரசு நிரப்பி தான் இந்த உடற்கல்வி சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடற்கல்வி இயக்குநர் நிலை 2 வெறும் 5777 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கு வெறும் 93 தான் வச்சுருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஆனால் உடற்கல்வி ஆசிரியர் சுதந்திரம் கிடைக்கிறீங்க. இந்த உடற்கல்வி இயக்குநர் 2 பணியிடத்தை குறைஞ்சது ஒரு 2000 இன்க்ரீஸ் பண்ணு, இல்லை ஒரு 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதையும் செய்யலை, அதுவும் பெரிய ஏமாற்றமாயிடுச்சு. சரி, உடற்கல்வி இயக்குநர் 1 அதுவும் பார்த்தீங்கன்னா 406 தான். இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி முறையாக தனித்த என்சிடி நாம்ஸே பின்பற்றலைங்க. எல்லா மற்ற பாடலாசிரியர் என்சிடி விதி தான் பின்பற்றப்படுகிறது. ஆனால் உடற்கல்வி ஆசிரியர் இந்த 150 அரசாணையில் என்சிடி விதிமுறைக்கு டோட்டலாக எதிரானது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6வது 12 வரைக்கும் மொத்தமாக போட்டுடுறாங்க 700 மாணவர்களுக்குன்னு சொன்னால். அப்போ என்சிடி விதிக்கு இது எதிரானது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இடைநிலை ஆசிரியர் தான். உடற்கல்வி ஆசிரியர்லாம் வெறும் இடைநிலை ஆசிரியர் சம்பளம் தாங்க வாங்கிட்டு இருக்கோம். இப்படி கம்மி சம்பளத்தில் வாங்குறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து உடற்கல்வி இயக்குநர் 2 அதிகரித்து அங்கே எங்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு கொடுக்கணும். டிஆர்பி கிரேட் 2க்கு டிஆர்பி எக்ஸாம் வைக்கணும். இதெல்லாம் செய்யாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிங்க பக்கத்து மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இப்போ எடுக்க வச்சுருக்காங்க. அதில் 250 மாணவர்கள் உடற்கல்வி இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டதாரி ஊதியம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர் ஊதியம் தான் வழங்கப்பட்டு வருகிறது. அப்படி இருந்து நாங்கள் போராடி பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கோம். இந்த உடற்கல்வித்துறை சீர்படுத்திடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அரசாணை என்பது எங்களிடம் இருக்கின்ற, அதாவது நாங்கள் சரியாக இருக்கின்ற பணியிடத்தை அப்படியே எங்கள்கிட்ட பிடிங்கி உபரி பணியிடம் மாற்றி அப்படியே எல்லாத்தையும் பணி நிறுவல் பண்ணுவது என்பது உண்மையிலேயே எங்கள் உடற்கல்வி ஆசிரியரை பாதிக்கும், உடற்கல்வித்துறையை பாதிக்கும், மாணவர்களை பாதிக்கும். பெருசாக மாணவர்களை பாதிக்கும், மாணவர்கள் கெட்டுக்கூடும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த அரசாணை 1997 505 அரசாணை வந்துச்சு. அப்போ 250 மாணவர்கள் உடற்கல்வி வந்துச்சு. அப்போ எந்த மீடியா செல்லு மாணவர்களுக்கு தவறான வழிக்கு போகிறதுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்க வசதி எதுவுமே இல்லை. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, போதைப்பொருள் அவ்வளோ பெருசாக இல்லை. அன்றைக்கே 250 மாணவர்கள் வச்சுட்டு இன்றைக்கி திரும்பினா பசங்க செல்ஃபோனு, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமு, போதைப்பொருள் இப்படி எல்லாத்துலேயும் கெட்டு போயிட்டு இருக்க மாணவர் சமுதாயத்தை திருத்தணும்னா கண்டிப்பாக 100 மாணவர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர் தான் கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்ம கொண்டு வரணும். அதை கொண்டு வராமல் 700 மாணவர்கள் என்று சொன்னால் எங்கள்கிட்ட 3 உடற்கல்வி ஆசிரியர் இருந்தவர்களையும் 2 உடற்கல்வி ஆசிரியர் ஒரு பணியிடம் மாற்றுவது உடற்கல்வித்துறைக்கும் பள்ளிக்கு மிக புந்தகம் விளைவிக்கிற ஒரு செயலுக்கு. ஏன்னா பள்ளியில் மற்ற பாடாசிரியர் வராங்க, பாடம் நடத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் உடற்கல்வி ஆசிரியர் தான் உடற்கல்வி டீச் பண்ணுறோம், விளையாட்டு டீச் பண்ணுறோம், மாணவர்களை ஒழுங்குபடுத்துகிறோம், மாணவர் நன்னறிப்படுத்துகிறோம். அது இல்லாமல் டெய்லி கம்ப்ளைண்ட் தாங்க, டெய்லி எவ்வளோ கம்ப்ளைண்ட்டுங்க டீச்சர்லாம் பாடம் எடுத்துருப்பாங்க. நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணி மாணவர்கள் நன்னறிப்படுத்தி ஒரு பள்ளிக்கூடத்தை எப்படி ராணுவம் மாதிரி, ஒரு போலீஸ் மாதிரி நாங்கள் பள்ளியை சிறப்பாக கொண்டு போகிறது